ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். தவறு, மிகவும் தவறு. இது பிளவுவாத அரசியலை, மக்களை ஒருவருக்கு எதிராக மற்றொருவரை நிறுத்தக்கூடிய ஒரு அரசியலை அன்புமணி செய்கிறார். இந்த மேலே அரசியலில் வர்றது என்பதெல்லாம் வேறு காரணிகளால் வந்தது. இன்றைக்கி திமுகவில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு தெலுங்கர்கள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்கள் மந்திரிகள் இருக்காங்கன்னா சோவாட், என்ன தவறு? அதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது புலிவாலை பிடிக்கிற கதை. நீங்கள் இந்த போக்கில் போக ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு எல்லையே கிடையாது. மொழி வெறியை தூண்டுறதும் தமிழன் தான் ஆண்டலாம் கதை. இது அரசியல்வாதிகள் அவங்க பொழப்புக்காக நடத்துகிற பிரிவினைவாத அரசியல். திருவண்ணாமலையில் தெலுங்கர்கள் அதிகமாகிடுச்சு. கடை கண்ணியெல்லாம் அவன் தான் வச்சுருக்கான், ஒரு லாட்ஜில் அவன் தான் வச்சுருக்கான், எல்லாம் லேண்டெல்லாம் அவங்க வாங்குகிறாங்க. அவங்க நாளைக்கு திருவண்ணாமலை தெலுங்கர்களோட மெஜாரிட்டியாக மாறிடும். சரி, எப்படி தடுப்பேன்? ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். அன்புமணி ராமதாஸ் திருவண்ணாமலை நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பாக சீமான் கையில் எடுத்து வந்த தெலுங்கர்கள் வந்தேரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு அன்புமணி தேவாவேலுவை மையப்படுத்தி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு காலத்தில் ராமதாஸ் அவர்கள் சாதாரணமாக பேசிய ஒரு விஷயமாக தான் இது இருந்தது. பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்கலை. ஆனால் சீமான் அதை முழுமூச்சாக எடுத்துகிட்டு இருந்தார். அதே விஷயத்தை இன்னைக்கு அன்புமணி தன் கையில் எடுத்திருக்கிறார். திருவண்ணாமலை முழுமையாக தமிழர்கள் கைக்கு வரணும், தெலுங்கர்கள் கூடாது, இது திராவிட அரசியல் அப்படிங்கிறத ரொம்ப மைனூட்டாக பேசியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? தவறு, மிகவும் தவறு. இது பிளவுவாத அரசியலை, மக்களை ஒருவருக்கு எதிராக மற்றொருவரை நிறுத்தக்கூடிய ஒரு அரசியலை அன்புமணி செய்கிறார். இது ஒரு நாடு, இந்தியா என்பது ஒரு நாடு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள். இந்த அளவுக்குள்ள தமிழர்களுக்கு எதிராக இன்றைக்கி பெங்களூர்லேயும் பாம்பேலையும் ஹைதராபாத்லேயும் இன்னும் பல ஊர்களிலும் வைப்பார்களே, ஆனால் தமிழர்கள் நிலைமை திண்டாட்டமாக மாறிப்போகும். ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி வித்தின் த நேஷன் வித்தின் த கான்ஸ்டிடியூஷன், ஒரே தேசம் ஒரே அரசியலமைப்பு சட்டம். இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பல மாநிலங்களின் கூட்டமைப்பு தான் இந்தியா. எங்கே வேண்டுமானாலும் இந்தியர்கள் போய் தொழில் செய்யலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், தேர்தலில் நிற்கலாம். இதில் அவங்க வந்தேரிகள் என்று சொல்வது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியலை பாமக கையில் எடுக்கிறது. இது பிரிவினைவாதத்திற்குத்தான் நாளைக்கு இட்டு போகும். இது இத்தகைய போக்குகள் அனுமதிக்கப்படக்கூடாதது. நீங்கள் பாம்பேயில் போய் பாருங்கள் எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்கன்னு. பெங்களூரில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய 40% இன்றைக்கி பெங்களூரில் தமிழர்கள். நம்முடைய தமிழர்களால் அங்கே பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. மென்பொருள் துறையில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலுமே. அவங்க நம்முடைய ஜாகை குடியிருப்பே அங்கே மாற்றிக்கிட்டு போயிருக்காங்க. ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் வந்துடுச்சு. இப்போ அங்கே இருக்கவங்க இந்த அளவுகளை வச்சாங்க. உங்கதே என்ன? இந்த மேலே அரசியலில் வர்றது என்பதெல்லாம் வேறு காரணிகளால் வந்தது. இன்றைக்கி திமுகவில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு தெலுங்கர்கள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்கள் மந்திரிகள் இருக்காங்கன்னா சோவாட், என்ன தவறு? அதில் என்ன தவறு இருக்குது? என்ன சொல்லப்போனால் திமுகவுக்கு எதிரான அவர்கள் மொழி வெறியர்கள் என்ற பிரச்சாரத்தை இது முறியடிக்கிறது. ஆகவே அது எல்லோருக்குமான ஒரு கட்சியாக தானே இருக்குது. இப்போ திருவண்ணாமலையில் தெலுங்கர்கள் எண்ணிக்கை அதிகமாகிறதுன்னு சமீப நாட்களாக சில சமூக வலைதளங்கள் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நான் பார்க்குறேன். சில பேர் அதில் யூடியூப்லலாம் பேசுகிறாங்க. நிறைய தெலுங்கர்கள் அங்கே சேர்றாங்க, அங்கே வியாபாரிகள் அதிக அளவில் வராங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. வேலுவோட அப்பா தெலுங்கராக இருந்தால் சோவாட். இது என்ன அரசியல்? இது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது புலிவாலை பிடிக்கிற கதை. நீங்கள் இந்த போக்கில் போக ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு எல்லையே கிடையாது. இதுக்கு எல்லையே கிடையாது. இது நீங்கள் இன்னைக்கு இட் இஸ் அ குளோபல் வேர்ல்டுங்க. அமெரிக்காவில் போய் கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆகும்போது உங்களுக்கு இனிக்குதா? கமலா ஹாரிஸ் வரவேற்கிறோம்ல, மகிழ்ச்சியாக இருக்குல்ல. எல்லை கடந்து போய், கண்டம் கடந்து போய், பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர், அவர் யாராக வேணால் எந்த ஜாதியை உடனே ஜாதிக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒரு தமிழர், ஒரு இந்தியர் அங்கே இருக்கிறான் போது உங்களுக்கு இனிக்குதா? ரிஷி சுனக் உங்களுக்கு இனிக்குதா? ஏன் ஒரு வெள்ளைக்காரன் நிறைவேறிக்கு பெயர் பெற்றவர்கள் வெள்ளைக்காரர்கள் இல்லையா? நிச்சயமாக. அங்கே ரிஷி சுனக்கை உலகம் பூரா கட்டி ஆண்ட இங்கிலாந்து, இந்த உலகத்தையே ஆண்ட இங்கிலாந்து, சூரியனையும் அஸ்தமிக்காத இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. தென்னாப்பிரிக்காவில் இனக்கொடுமை மிகப்பெரிய அளவில் நெல்சன் மண்டேலாவை 27 ஆண்டுகள் சிறையில் வைத்த வெள்ளையர்கள், அந்த வெள்ளையர்களோட பூர்வீக தேசமான இங்கிலாந்தில்
ஒரு இந்தியர் பிரதமர் ஆனார். ஆனா நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டோம். இதே புத்தி அவனுக்கு இருந்துன்னா ஆட்சி துரத்திருப்பான்ல. இதெல்லாம் வந்து வெறும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து திருவண்ணாமலையில் தெலுங்கர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். கண்டிப்பா நீங்கள் போய் பல இடங்களில் தொழில் பண்ணுறீங்களா, அது எப்படி? முதல்ல சட்ட ரீதியாக இதை தடுக்க முடியாது. இன்னொன்று வந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க தான் வந்து இன்றைக்கி உலகம் பூரா வந்து எல்லா விதமான வளர்ச்சிக்கும் அடிகோலி இருக்கிறார்கள். நிச்சயமா. ஆகவே இந்த போக்குங்க இது வந்துங்க இது வரைக்கும் அதாவது சீமான் தான் இத்தகைய அரசியலுக்கு முன்னோடியாக இருந்தார். தமிழர்கள் போகணும், தெலுங்கர்கள் மலையாளி எல்லாரையும் வெளியில் அனுப்பினேன். டாக்டர் ராமதாஸ் வந்து நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் அவர் 1990களின் ஆரம்பத்தில் இதை ரொம்ப சின்ன அளவில் எடுத்தார். எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த தெலுங்கர்கள் பிரச்சனையை கையில் எடுக்கல. அவர் கையில் எடுக்கல. அவர் அது ரொம்ப கரெக்டாக தான் இருந்தார். அவர் வன்னியர் நலன் சார்ந்து அப்படி போயிட்டார். அவர் இந்த தெலுங்கன் தமிழன்ற அந்த அரசியலை கையில் எடுக்கல. இட்ஸ் ஷாக்கிங். எனக்கு ஆக்சுவலாக நான் சமூக வலைதளங்களில் பார்க்கல. ஏன்னா சமூக வலைதளங்களில் நான் இல்லை, ஆக்சுவலாக ஆக்டிவாக இல்லை. இப்போ நீங்கள் சொல்லி ஒரு 5 நிமிஷம் முன்னால் நீங்கள் கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு தெரிய வருது. சமூக வலைதளங்களில் சொல்லியிருக்காங்க. அன்புமணியோட இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப ஆபத்தான சார். இந்த போக்கை நீங்கள் வளர அனுமதிப்பீர்களே ஆனால் இது தமிழ்நாட்டில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்கல்ல, லட்சக்கணக்கான தமிழர், அவங்க வாழ்க்கையை இது பெருசாக பாதிக்கும். அந்தந்த ஊரில் அடிச்சானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அல்டிமேட்லி மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. எல்லா மாநிலங்களையும் எல்லா மக்களும் பரவிதானங்க இருக்காங்க. இது எப்படி நீங்கள் வந்து இதை எப்படி தடுப்பீங்க? சரி, நான் கேட்குறேன். இப்போ இந்த திருவண்ணாமலையில் வந்து தெலுங்கர்கள் அதிகமாகிடுச்சு. கடை கண்ணியெல்லாம் அவன் தான் வச்சுருக்கான். ஒரு லாட்ஜில் அவன் தான் வச்சுருக்கான். எல்லாம் லேண்டெல்லாம் அவங்க வாங்குறாங்க. அவங்க நாளைக்கு வந்து திருவண்ணாமலை வந்து தெலுங்கர்களோட மெஜாரிட்டியாக மாறிடும். சரி, எப்படி தடுப்பேன்? இது ஏன் நடக்குது? அவன் ஏன் வரான்? எத்தனையோ கோயில் இருக்குது. அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு மட்டும் ஏன் வரான்? அவங்களுக்கு ஒரு திருப்பதியே இருக்குது. அங்கேருந்து அவங்க திருவண்ணாமலை நோக்கி ஏன் வரான்? இன்னும் உங்களோட துறையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் எடுத்துக்கோங்க, தமிழர்கள் அல்லாதவங்க தானே பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் யார்? அவர் பிறப்பால் ஒரு மராட்டியார். இன்னமும் அவர் வந்து அவரோட வசனங்களை வந்து தமிழில் எழுதி வச்சு படிக்கிறாரான்னு நமக்கு தெரியாது. அவர் தமிழ் பேப்பர் படிக்கிறாரான்னு நமக்கு தெரியாது. அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல. ஆனால் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் 50 வருஷமாக யாருமே எம்ஜிஆர் சிவாஜி கூட செய்யாத சாதனையை செஞ்சு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் 50 வருஷமாக ஒருத்தர் களத்தில் இருக்காருன்னா இப்போ அவர் தமிழர் அல்லன்னு ஒதுக்கிடுவியா? பி சுசிலா யார்? அந்த மாதிரி ஒரு குரல் இனிமேல் வருமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்படி ஒரு குரல் வருமா? வராது. பி சுசிலா யார்? டிஎம் சௌந்தரராஜன் யார்? எம்எஸ் விஸ்வநாதன் யார்? எஸ்பிபி எல்லாருமே எஸ்பிபி யார்? எல்லாம் வெளியிலேருந்து உங்கள் பாஷையில் சொன்ன வந்தேரிகள் தானே. இந்த அளவுகோல் தவறுங்க. இது வந்து அடிப்படையில் வந்து ஏங்க மனிதனே இன்னைக்கு ஒரு குளோபல் சிட்டிசனாக மாறிட்டு இருக்கும்போது, இந்த உலகமே ஒரு கிராமமாக மாறிட்டு இருக்கும்போது, நம்முடைய சகோதரன் அண்டை மாநிலத்தை சேர்ந்தவன், இந்தியாவோட அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஒன்று, அவன் ஒரு மாவட்டத்துக்குள்ளே பெரிய அளவில் வரானா அது ஏன் நடக்குதுன்னு பாருங்கள். மாறா அங்கே மொழி வெறியை தூண்டுறதும் தமிழன் தான் ஆண்டெல்லாம் கதை. இது வந்து அரசியல்வாதிகள் அவங்க பொழப்புக்காக நடத்துகிற பிரிவினைவாத அரசியல். இது அன்புமணி கையில் எடுத்திருப்பது அவருக்கு இன்றைக்கி அரசியல் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. பாமகக்குள்ளே இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்பா மகன் விவகாரம் சந்தி சிரிக்குது. ஒரு சீரிடப்பட்ட கவரை கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க. இல்லை யார் பேர் இருக்குன்னு தெரியல. அதை வந்து அருள் வந்து வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் இவங்களெல்லாம் நீக்க போகிறோம், முழுமையாக இவங்களாம் கட்சியில் கிடையாது, ஒரு 3 எம்எல்ஏ வரைக்கும் உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வராரு வெளியில். உங்கள் கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு. சந்தி சிரிக்குது உங்கள் கட்சி விவகாரம். அதுலேருந்து கவனத்தை திசை திருப்பறதுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மொழி வெறியை தூண்டி விட்டு மொழி வெறி அரசியலை அன்புமணி கையில் எடுத்திருக்கிறார். ஏற்கனவே பாமக கதை வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் கதை, கந்தல் வாங்கல அந்த கண்டிஷன் தான். அப்பா மகன் சண்டை வந்து வரலாறு காணாத அவலத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது. அதான் அரசியல்வாதிகள் வந்து தங்களுக்கு பெரிய ஆபத்து வருதுன்னா கடைசியில் வந்து மொழியை, மதத்தை, இனத்தை வச்சு தான் பிளவுவாத அரசியலை எடுப்பாங்க. அதை தான் அன்புமணி எடுத்திருக்காரு. இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு அரசியல். நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு ஃபைன் டைம் மீடியாவுடைய பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.